மாநிலம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமமே காலி செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புறம் வேகமாக நகர்மயமாகிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம், இன்னொரு புறம் அதிகமாக தொழில்மயமாகிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலேயே ஒரு குக்கிராமத்தில் இதுதான் சூழல் என்றால் அப்போது அரசாங்கத்தினுடைய கவனம் எப்படி பரவலாக சென்று சேராமல் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசராக மகனும் இந்த தமிழ்நாடு ஏதோ தங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றது போல் அவர்களுடைய பாவனைகள் இருக்கிறதே தவிர அவர்களுடைய அரசாங்கத்தில் இது அனைவருக்குமான அரசாக இல்லை என்பது தெரிய வருகிறது. நிறைய காவல் நிலையங்கள்ல பாத்துட்டீங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய இடத்துல இல்லை, அடிப்படை வசதிகள் கிடையாது. காவலர்களுக்கான மன அழுத்தம், அவர்களுடைய வேலைப்பழு, இவர்களுக்கென்று இந்த காவல்துறை காவலர்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டதெல்லாம் களையப்படணும் அப்படிங்கறதுக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய பரிந்துரையை கொடுத்து இத்தனை மாத காலமாகியும் கூட மாநில அரசு அவர்கள் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் அந்த நேரத்துக்கு கண் துடைப்பதாக ஒரு உயர்நீதிமன்ற கமிஷன் போட வேண்டியது, அந்த கமிஷனோட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி குப்பையில போட வேண்டியது. இதுதான் திராவிட மாடல் அரசு.